உளவுத்துறையில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற நம்பர் வெளியில வரல. நீங்க பாக்குற லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுஜனம், அதுல அவங்களுடைய பேர் தான். என்னுடைய எண்ணிக்கைப்படி 50க்கும் மேல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அண்ட் இது வந்து அவங்களுக்கு எப்படி இன்னும் அந்த 4 பேர் இன்னும் பிடிபடலை. அவங்களுடைய படங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால, இன்னும் பிடிபடலை. அவங்க அங்க இருக்கிற காடுகள்ல போய் மறைஞ்சிட்டு இருக்கதாக கேள்வி. அங்கதான் வந்து இருந்திருக்காங்க. இப்ப காடுக்குள்ள போய் குகைகள் இருக்கு. அந்த குகைக்குள்ள வந்து யார் போய் சாப்பாடு கொடுத்துருக்காங்க? ஓஜிடபிள்யூன்னு சொல்லுவாங்க, ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ். யாரோ ஒருத்தர் போய் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஒருத்தர். இது மாதிரி எத்தனை கும்பல் வந்திருக்கு, இன்னும் எத்தனை மாதிரி இது மாதிரி பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனை எடுத்தீங்கன்னாலும் அதனுடைய அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எல்லாத்தையும் மக்களோட பகிர்ந்துக்கணும். இப்ப பாருங்க, இதுல டைரக்டா டூரிஸ்ட வந்து அட்டாக் பண்றாங்க. உச்ச கட்டத்துல இருந்தப்போ கூட டெரரிசம் டூரிஸ்ட் யாருமே தொட்டதில்லை. ஏன்னா அந்த காலத்துல, அதாவது 370க்கு முன்னால, அதாவது போறதுக்கு முன்னால 2019 வச்சுக்கோமே, அதுக்கு முன்னால வந்து எப்பவுமே வந்து டூரிஸ்ட யாருமே ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கதான், அவங்களுடைய பணம் தான் இவங்களுக்கு வந்து எக்கானமியா இருந்தது. அதனால அது ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அதை மாறி அவங்களே பார்த்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னால ஒரு பெரிய டீப் தாட் ஏதோ உருவாயிருக்கு.